ப்ரொஃபஷ்னலாக நான் கிரிக்கெட் கற்றுக்கல. ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சம்பளம் 3000 ரூபா. எங்கள் வீட்டில் வால் கூட இருக்காது. வீட்டில் அம்மாவோட புடவை தான் சுற்றி கட்டி வச்சுருப்போம். நீங்கள் இப்போ நடராஜோட ஸ்டோரி தெரியும், நிறைய பேரோட ஸ்டோரி தெரியும். என் ஸ்டோரிலாம் யாருக்குமே தெரியும். ஆனால் நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு அப்பா எல்லாமே. சண்டே ஒரு நாள் தான் லீவு. அந்த ஒரு நாள் லீவில் நாங்கள் ஆத்தோரத்தில் வீடு இருந்தோம். க்ரீம்ஸ் ரோட்டில் எங்களோட வீடு. அப்போது வீட்டுக்குள்ள வால் இருக்காது. வாலுக்கு பதிலாக சுற்றி புடவை கட்டி வச்சுருப்போம். எங்கள் அண்ணன் சண்டே லீவில் என்ன பண்ணுவாங்க, ஆத்தோரத்துக்கு போய் சேர் இருக்கும். அந்த சேரை மண்ணை எடுத்துகிட்டு வந்து ரவுண்டாக பண்ணி செவுர் மாதிரி வைக்கும். அதில் எங்களால் நான் வாங்குகிற கப்பெல்லாம் வைக்க முடியாது. நான் எப்படி கிரிக்கெட்டில் வந்தேன்னு சொல்கிறேன். அந்த கப்பை வைக்க முடியாது. மழை வந்தால் உருகி ஊற்றிடும். வந்து இதெல்லாம் எந்த வயசில், எந்த வருஷம்? இது நான் சொல்கிறது வந்து ஒரு 14 வயசுலன்னு வச்சுக்கோங்களேன். 14 என்ன படிச்சுட்டு இருந்தீங்களா? என்ன படிச்சுட்டு இருந்தீங்க? 7th அந்த மாதிரி, அதான் 8th அந்த மாதிரி. நான் 8th 9th அந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த வயசுலேயே சொல்கிறேன். அப்போ என்ன ஆச்சு, கப்பெல்லாம் வைக்க முடியாதுன்றதுக்காக ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஆஃபீஸில் வேலைக்கு கேட்டிருந்தேன். 3000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போனேன். நான் வாங்குகிற கப்பெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போய் வைப்பேன். அந்த கப்பை எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது அங்கே ஒரு சேட்டுக்காரங்க பார்த்தாங்க. சேட்டுக்காரங்க பார்த்து டேவிட் ராடர்ஸ்னு சொல்லி ராயப்பேட்டையில் ரொம்ப பெரிய ஆள், தர்மேந்தர்னு சொல்லி, அவர் தான் எனக்கு கிரிக்கெட்டில் இது யாருது கப்பு இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்பொழுது, டேவிட் இதுதான், என் பேர் டேவிடுன்னுவாங்க சேட்டுக்காரங்களால் தான் ஒரு நிலைமைக்கு இருந்திருக்கேன். அவங்க கூப்பிடும்பொழுது, இந்த கப்பில் நல்லா மேட்ச் ஆடுவியானே, ஆட தெரியும்னா ஆசை இருக்குது, இதுவரையும் விளையாடுதில்லை கிரிக்கெட் பால், சரி நீ வான்னு சொல்லி சண்டே டான் பாஸ்கோ மேட்ச்சில் பண்ணாங்க. நான் போய் 7 மேட்ச்சில் இப்படி பிடிச்சி பால் போட்டேன். 4 மேட்ச்சில் 3-4 விக்கெட் எடுத்தேன். அங்கே போய் 4 மேட்சை வின் பண்ணிட்டேன். அப்போ அவர் எனக்கு ஒரு கிட் பேக் கையில் கொடுத்து, வயசு வந்து உனக்கு 17-18 தான் ஆகுது, கிட் பேக் எடுத்துகிட்டு போ, குருநானக்கு சென்ட் பீட்ஸ் 2 அகாடமியில் எங்கன்னா ஜாயின் பண்ணேன், ஃப்யூச்சர் உனக்கு மாறும் அப்படின்னாங்க. நம்மளுமே 3000 ரூபா நான் எங்கேருந்து ஆக்ட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் அப்போ ஜாபுக்கு போகும்போது என்ன வயசு? 17 வயசுங்களா? ஆமாம், 17. ஆமாம், ஸ்கூலில் முடிச்சுட்டு ஸ்கூல் லீவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்பா கஷ்டம், வீட்டில் ரொம்ப கஷ்டன்றதுனால வேலைக்கு போக. கூட பிறந்தவங்க எனக்கு 2 அண்ணன் இருக்காங்க. பெரிய அண்ணன் தான் நம்மளுக்கு அப்பா மாதிரி இப்போ வரையும் இந்த நொடி வரையும். ஸோ அதனால் 2 அண்ணன், அவங்க 2 பேரும் மேரிடு. அவங்க தான் என்னை நல்லா பார்த்துக்கினாங்க. அங்கேருந்து போகும்பொழுது தான் அந்த மேட்ச்சுக்கு கூப்பிட்டாங்க. கிட் பேக் வாங்கி வீட்டில் வச்சுருந்தேன். ஒரு நாள் எங்கள் அண்ணன் பையனை ஸ்கூலில் விட போகும்பொழுது கோச் முள்ளு வெட்டிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், சார் இது மாதிரி கலந்துக்கலாமா? வரலாம்ப்பா, எவ்வளோ ஃபீஸ்? 2000 ரூபாண்ணே. மாதம் சம்பளமே 3000. 2000 ரூபாய்க்கு நான் எங்கே போகிறது? இல்லை சார் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். சும்மா வா, அடுத்த மாதம் வேணால் பார்த்துக்கலாம், ஃபீஸ் அதெல்லாம் பிரச்சனை. நான் போய் 2 மாதத்தில் டிஎன்சி லீக்கு செலக்ட் ஆனேன். எப்படி ஆனேன்னா, ராவாக போடுவேன். ஒரு ஸ்டூடெண்ட்டோட அப்பா வந்து பிஹெச்என்எல் சென்னை டெலிஃபோனோட டீம் கேப்டன். அவர் பேர் வந்து அஜய் கிருஷ்ணன் சொல்லி அவர் பேர். அவர் வந்து, சார் நல்லா போடுறான் சார், லீக்குக்கு ஆட வைக்கலாமேனோன்னா கோச்சை ஃபோன் பண்ணி வர வச்சா, சார் நல்லா போடுறான், யாருக்கர் தான் நல்லா போடுறான் அப்படின்னு கூப்பிட்டு 2 மாதத்தில் லீக்கில் செலக்ட் ஆனேன். ஆனால் அந்த அகாடமியில் 10 வருஷமாக ஆடுறவங்களாம் இருக்காங்க லீக்கில் செலக்ட் ஆகும். போயிட்டு விளையாடும் போது தான் நானும் நடராஜும் ஒரே சீசன் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த வருஷம் நானும் நடராஜும் விளையாடினோம். 3 மேட்ச் நானும் நடராஜும் விளையாடி 4 மேட்ச் விளையாடி அந்த 4 மேட்ச்லையுமே ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தேன். நடராஜ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுவாங்க, பயப்படுவாங்க நடராஜ் போட்டாலே. எனக்கு இன்ஸ்விங் நல்லா ஆகும். அவர் மூஞ்சிக்கு போட்டு பயமுடுத்தி எனக்கு ஸ்விங் ஆகும்போது எனக்கு அவுட் ஆகிடுவாங்க. ஸோ அவர் மேலே இருக்கிற பயத்தில் எனக்கும் அவுட் ஆகிடுவாங்க. ஸோ 4 மேட்ச்சில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தேன். நடராஜ் 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படி இருக்கும்போது 4-5 அந்த மாதிரி கிடச்சிச்சு. அங்கேருந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அங்கேருந்து கிரிக்கெட் போச்சு. இதுதான் என் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. பிஎஸ்என்எல்ல நெக்ஸ்ட் டிவிஷன் எந்த டிவிஷன் போனீங்க? அதோடைய அந்த கிளப்போட நேம் என்ன? அங்கேருந்து நான் அதான் இந்தியன் பேங்க்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அது எந்த டிவிஷன்? அது 3rd டிவிஷன் விளையாடிட்டு. ஒரு நிமிஷம், ஆக்சுவலாக வந்து டிவிஷன்னா என்ன, இந்த கிளப்லாம் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன்ஸு, இவங்க எல்லாருக்குமே வந்து கிரிக்கெட் டீமும் வச்சுருப்பாங்க. ஓகேவா? இப்போ 6th டிவிஷன் அப்படின்னா, இந்த 6th டிவிஷனுக்கு டிஎன்சிஏல வந்து பே பண்ணி அவங்க வந்து ஒரு டீம் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த டீமுக்கு விளையாடுறதுக்கு பிளேயர்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி ரெக்ரூட் பண்ணும்போது இப்போ 6th டிவிஷனில் ஏபிசிடி இருக்கும். 6th A 6th B அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு இதுக்கும் 10 டீம் இருக்கும், அதுக்கு மேலேயுமே இருக்கும். இப்போ புதுசாக வந்து ஒரு டீம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஎன்சிஏட்ட லீஸ் டைப்லையோ அல்லது விலைக்கோ வந்து அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிஜிஸ்டர் பண்ண டீமுக்கு பிளேயர்ஸை ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது தான் இந்த 6th டிவிஷன், 5th டிவிஷன், 4th டிவிஷன், 2nd, 1st அப்படின்னு இவ்வளோ டிவிஷன் இருக்குது. இதுலேயுமே ஏபிசின்னு இருக்குது, எக்கச்சக்க டீம்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ டீம்ஸுக்கும் பிளேயர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க.
ஸோ அந்த இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு அமௌண்ட் பே பண்ணுவாங்க, சேலரி மாதிரி பே பண்ணுவாங்க, ஸ்டைஃபன் மாதிரி பே பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஆனால் நீங்கள் ஒரு டிவிஷனில் நல்லா ஆட இங்கேருந்து டிவிஷன் முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க, யார் கண்ணிலையாவது நீங்கள் பட்டுட்டே இருப்பீங்க. அப்படி சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து 4th டிவிஷன்லேருந்து 3rd டிவிஷன் வந்து இந்தியன் பேங்க் காட்டினீங்க, அங்கேருந்து உங்கள் லைஃப் எப்படி? அதான் நான் 4th அங்கே நல்லா பண்ணதுக்கு அப்புறமா இந்தியன் பேங்க்கில் வந்து சேப்பாக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த வேலையை விட்டு நின்றுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிக்கெட் காலையில் சேப்பாக்கில் போயிடுவேன். 7 மணிக்கு பால் எடுத்தேன்னா 8-8:30 மணி வரையும் போடுவேன். அப்போ இந்தியன் பேங்க் 8:30 மணிக்கு வருவாங்க. ஆனால் நானும் போலிங் போட்டுமான்னு கேட்பேன். போடுறா அப்படின்வாங்க. நல்லா போடும்போது நல்லா போடுறடா ரெகுலராக வர சொன்னாங்க. ரெகுலராக பண்ணோன்னே 3rd டிவிஷனுக்கு நம்ம டீமுக்கு ஆர்டர் ஆடினா எவ்வளோ தருவீங்கன்னா 7,000 தரேன் நாங்கள் பெர் மேட்ச். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி வந்து இந்தியன் பேங்க்குள்ளே போயிட்டீங்க. இப்போ நார்மலாக ஒரு பிளேயர் வந்து 6th டிவிஷன் ஆடுற பிளேயர் எப்படி அதுலேருந்து இன்னொரு டிவிஷனுக்கு எப்படி போகும்? அந்த வருஷம் நல்லா பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேயர் இருக்காங்க, அவங்க வந்து 5th டிவிஷனில் நல்லா பண்ணுறாங்க. இப்போது வருண் சக்கரவர்த்தி செலக்ட் பண்ணும்போது 5th டிவிஷன் தான் ஆடினார். அங்கேருந்து ஐபிஎல் ஆடினார். அங்கேருந்து ஐபிஎல் போயிட்டார், 5th டிவிஷன்லேருந்து போயிட்டார். ஸோ நீங்கள் இந்த லெவல் அந்த லெவல்ன்றதுலாம் கிடையாது. 3rd டிவிஷனும் அவர் ஆடி இருக்காரு. அந்த லெவல் இல்லை. நீங்கள் நல்ல டேலண்டடு அந்த 6th டிவிஷனில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 4-3ல் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஓகே, இப்போ இப்படி வச்சுக்கலாமா? உங்களுக்கு உண்மையில டேலண்ட் இருந்து உங்களோட ஹை பொட்டன்ஷியலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது நீங்கள் எந்த டிவிஷனில் இருந்தாலும் சரி, நீங்கள் யாராவது ஒருத்தரால் வாட்ச் பண்ணப்பட்டுட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க, நோட் பண்ணுவாங்க, உங்களோட திறமை அங்கீகரிக்கப்படும். அங்கிருந்து நீங்கள் எந்த டிவிஷனுக்கு வேணால் போகலாம், எங்கே வேணால் போகலாம். நீங்கள் லைன் பை லைனாக தான் போகலாம். ஆமாம், நீங்கள் லைன் பையாக தான் போகணுன்னு அவசியமே கிடையாது. ஸோ பெரியசாமி கூட என் கூட டிஎன்பிஎல் ஆடும்போது 5th ஏதோ ஆடினார். அங்கேருந்து அப்படியே 3rd ஆடி இப்போ அங்கேருந்து இப்போ 2nd என்னமோ ஆடுறாரு. ஸோ இது வந்து டிவிஷன் வந்து லைனாக போகணுன்னு இல்லை. நல்ல டேலண்டட் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு தெரியாதுல்ல, அதனால 6th ஆடுவாங்க. அங்கேருந்து தெரிஞ்சோன்னே டேரெக்டாக 2nd டிவிஷன் கூட வருவாங்க. நட்ராஜன் கூட அப்படி தானே, 5th ஒரு நேராக 2nd தான் ஆடினார். ஸோ அங்கேருந்து அவர் செலக்ட் பண்ண டீமுமே பெரிய டீம், இந்தியா சிமெண்ட்ஸ், ஜாலி ரோஸ் அந்த மாதிரி இருந்தார். இப்போ வந்துட்டு முன்னாடிலாம் பிளேயர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்னா, இந்தியா டீம் ஆடணும்னா டிவிஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஆடணும், அங்கேருந்து இப்படி ஒரு டிவிஷனாக போவாங்க மேலே, சம்டைம்ஸ் அப்படியே கூட ஜம்ப் பண்ணுவாங்க. இதில் ஹை பொட்டன்ஷியல் விளையாடுற பிளேயர்ஸ் ரஞ்சிக்கு போவாங்க, ரஞ்சிக்கு போய் ஸ்டேட் ஆடுவாங்க. இதெல்லாம் இருந்தால் இதிலலாம் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் தான் ஃபில்டர் ஆகி இந்தியா டீமுக்கு போவாங்க. கரெக்ட். ஆனால் இப்போது வருண் சக்கரவர்த்தி மாதிரி, ரவி பிஷ்னாய் மாதிரி 5வது டிவிஷனில் விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படி ஐபிஎல்லுக்குள்ள போகலாம் இல்லையா? இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அதுதான் இப்போ T20 ஃபார்மட், T10 ஃபார்மட் ஈக்குவல் வந்துடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் லைன் பை லைன் ரஞ்சி டிராஃபி ஆடி தான் போகணுன்னு இல்லை. நீங்கள் டிஎன்பிஎல், நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் டிஎன்பிஎல்ல நீங்கள் நல்லா பண்ணாலே ஐபிஎலுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ ஐபிஎலுக்கு கொண்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் டீம் நீங்கள் போயிடலாம். இப்போ வழி வந்து முன்னாடி நீங்கள் இப்படி தான் போகணுன்னு இருந்துச்சு, இப்போ நேராகவே நம்மளுக்கு இப்போ தான் நிறைய ரோடெலாம் போடுறேன்றாங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளுக்கு பாதை கொடுத்துட்டாங்க. குவாலிட்டி நம்மக்கிட்ட இருந்து நம்ம கஷ்டப்பட்டு உண்மையாக கிரிக்கெட்டுக்கு இருந்தோம்னா கிரிக்கெட் நம்மளை எங்கேயோ தூக்கிட்டு போகும். சூப்பர். அந்த விஷயத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் டிஎன்பிஎல் விளையாடுவேன்னு நினச்சி கூட பார்த்ததில்லை. நான் 11ல் விளையாடல, ஆனால் நான் அந்த டீமில் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு எஸ் கார்த்திக்னு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணார். என்னை தினத்தந்தி டீமு, அங்கேயும் நான் சென்னை சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்ன்ற சென்னை டீமுக்கு தான் ஆடினேன். அது பெரிய எனக்கு ஒரு பெருமை. இவ்வளோ பெரிய கிரிக்கெட்டர்ஸ் என் கூட விளையாடுறது வந்து வேர்ல்டு கப் ஆடின விஜய் சங்கர், முருகன் அஸ்வின், கௌஷிக் காந்தி கேப்டன்சியில் நாங்கள் ஆடி டைட்டில் வின்னர் வர டிஎன்பிஎல். அதெல்லாம் பெரிய கிஃப்ட்டு. ஒன்றுமே இல்லாதவன் ₹1 நான் செலவு பண்ணேன். எல்லாரும் சொல்லுவாங்க டிஎன்பிஎல்னா காசு கேட்பாங்க அப்படி இப்படின்னு. ₹1 செலவு பண்ணல. செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சாங்க, செலெக்ஷனில் அவங்க கேட்டதை நான் பண்ணேன். என்னை ஹேமந்த் பதானி சார் பிக் பண்ணார், சிவந்தி ஆதித்யன சாரும் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணார். அந்த வருஷம் ஃபுல்லாக டீம் கூட ட்ராவல் பண்ணேன். போலிங் மாற்ற முடியாத சூழ்நிலைனால நான் டீமில் இருந்தேன், டீமை வின் பண்ணிச்சு. ஸோ இதுதான், இதனால நீங்கள் இந்த லெவல் போகணும், அந்த லெவல் டேலண்ட் இருந்தால் எங்கேருந்து எங்கே வேணால் போகலாம். அதுக்கு உதாரணம் தான் நிறைய நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ். ஓகே ப்ரோ, இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நீங்கள் ஒரு என்டையர் சீசன் ஃபுல்லாகவே பெர்ஃபார்ம் பண்ணல இல்லையா? இப்போ நீங்கள் டிஎன்பியில் உங்களை சூஸ் பண்ணிட்டாங்க, அந்த என்டையர் டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு மேட்ச் கூட நீங்கள் ஆடல, பெர்ஃபார்ம் பண்ணல. அடுத்த வருஷம் நீங்கள் டிஎன்பியில் இல்லை இருந்த மீன்ஸ் என்னன்னா, நான் டீமில் இல்லை, செலெக்ஷனில் நான் திருப்பி ரீட்டைன் பண்ணல, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரீட்டைன் பண்ணும்போது அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அதை நான் கொடுக்கலன்ற மாதிரி அவங்களா டிசைட் பண்ணுறது. ஸோ அவங்க எடுக்கணுன்றது, இப்போ இந்த போன வருஷம் விளையாடினா இந்த வருஷம் எடுத்து தான் ஆகணுன்றதுல அவங்க ஒன்று எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்க. டிஎன்பிஎல் செலெக்ஷன் ப்ராசஸ் வேறு, அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னும் பொழுது அவங்க எடுக்க மாட்டாங்க. இல்லை ப்ரோ, இதுதான் இப்போ நிறைய பேருக்கான கேள்வியாக இருக்கும் இல்லையா? இப்போ நான் இருக்கேன், நான் நல்லா விளையாடுறேன், நான் ஓப்பனாக சொல்லாமான்னு தெரியல. இப்போ பாபா பரச்சத்திலாம் இருக்காருல்ல, அவர்லாம் செம்ம பொட்டன்ஷியலான பிளேயர். அவன் சென்னை சூப்பர் கிங்ஸ்ல எடுத்துட்டு 3 வருஷம் பெஞ்சில் உட்கார வச்சிட்டாங்க இல்லையா? அவருடைய பொட்டன்ஷியல், அவரெல்லாம் வந்து 20-21 வயசுலேயே வந்துட்டார், சிஎஸ்கேக்குள்ளே வந்துட்டார். ஆனால் அவர் 3 வருஷம் உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி அவரை வந்து அன்சோல்டு பிளேயர் ஆக்கி அவரை வந்து ரிட்டைர்மெண்ட்ல விட்டாங்க.
அதுக்கப்புறம் அவர் வந்து ஐபிஎல்ல அவர் யாருமே பிக் பண்ணவே இல்லை. இப்போ வரைக்கும் அவர் ஐபிஎல்லுக்குள்ள வரவே இல்லை இல்லையா? ஆனா இப்போ அவர் டேலண்ட் வந்து ஹிட்டனாவே ஆயிடுச்சுல, அப்படி மறைஞ்சே போயிடுச்சு அவர் டேலண்ட். பட் ஆனா அவர் இப்போ இந்தியா ஆடிட்டு இருக்காரு, இந்தியா ஆடிட்டு இருக்காரு. ஆனா அவருக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும்ல. அது கண்டிப்பாக எல்லா கிரிக்கெட்டருக்கும் இருக்கும். பட் என்னன்னா மேனேஜ்மெண்ட் என்ன டிசைட் பண்ணுறதோ நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு நீடட் தேவை. எனக்கு வந்து இவங்க தான் வேணும், அவங்க தான் வேணும்னு. நீங்கள் ஒரு பிளேயரை இப்போ நான் வந்து உங்களோட நேம் எழுதிட்டு நான் ஆப்ஷனுக்கு போகிறேன், அந்த இடத்துல உங்களோட நேம் நான் எடுக்க முடியாத சூழ்நிலை ஆப்ஷனில் வரும். அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே. அப்போ ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ஒரு பிளேயர், ஒரு நல்ல பிளேயர் ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கினாரு, அது வந்து ஒரு வதந்தி டிஎன்பிஎல் கிடைக்கலன்னு சூசைட் பண்ணிட்டாரு, பிரிட்ஜ் மேலேருந்து வந்துட்டாரு. அது பர்சனல் ரீசன் இருக்கும், என்ன ரீசனோ அது இருக்கட்டும். பட் கிரிக்கெட்டுனாலன்றது ஏற்றுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் இப்போ கரெக்டாக கேட்குறேன். கேள்வி என்னன்னா, இப்போது நீங்கள் வந்து உள்ளே இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுது ஏன் நம்மளை எடுக்கலை, அந்த டீமுக்கான தேவை என்ன, அந்த டீமுக்கு இந்த வருஷம் என்ன தேவை, போன வருஷம் நம்மளை எடுத்தாங்க, வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு புரியுது. இப்போ புதுசாக ஒருத்தன் வந்து கிரிக்கெட்டை கரியராக சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் உள்ள வரான்னா, அவன் பார்த்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இப்படி தானே இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் பெரிய பெரிய பிளேயர்ஸ், இவங்களுக்கே சான்ஸ் கிடைக்கலையே, இப்போ நம்ம உள்ளே வந்தால் நமக்கு சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி கிடைச்சாலும் நம்மளை உட்கார வச்சிருவாங்களா, நம்மளுக்கு பிளேயிங்கில் வந்து சான்ஸ் கிடைக்குமா, இப்படி நிறையா கொஸ்டின்ஸ் அவனுக்குள்ளே இருக்கும்ல. இதெல்லாம் வந்து அவன் இது கிரிக்கெட்டை வந்து கெரியராக சூஸ் பண்ணுறதுக்குண்டான ஒரு தடையாக அமைஞ்சிடல. இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? இதை நீங்கள் என்ன பண்ணணும், அவங்ககிட்ட நீங்கள் ஓப்பனாக என்ன சொல்லணும்னா, எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நீ கிரிக்கெட்டை சூஸ் பண்ணாது. கிரிக்கெட்டுக்கு நீ உண்மையாக 100% கூட ஹார்ட் ஒர்க் பண்ண, ஆட்டோமேட்டிக்காக கிரிக்கெட் உங்களை தூக்கும். அந்த மாதிரி தூக்கிட்டு போனது தான் இந்த ஐஎஸ்பிஎல் எல்லாமே. கிரிக்கெட்டுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, நான் 105 கிலோ வெயிட்டில் இருந்தேன். டிஎன்பிஎல் என்ன எடுக்கும்போது 85ல் இருந்தேன். 2.5 மாதத்தில் 85 வெயிட் கொண்டு வந்தேன். அதுக்கும் நான் வந்து சந்தானமோட டிரைவராக இருந்தேன், ஆக்டர் சந்தானமோட பர்சனல் டிரைவரு. அங்கேருந்து ஒரு டேரக்டர் என்னை பார்த்து, என்னடா கப்பலாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். ஆக்சுவலி நான் கிரிக்கெட்டை விட்டுட்டேன்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட கூட. என்னடா கப்பலாம் வாங்கியிருக்குன்னு கேட்கும்போது, இல்லை மாதிரி கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தேன் சார். ஏன் விட்டுட்டேன் அப்படின்னு, இந்த மாதிரி குடும்ப கஷ்டம்னால விட்டுட்டேன். எந்த ஒரு ஃபீல்டை நீ எடுத்தாலும் 100% கொடுத்தியான்னு உனக்குள்ளே நீ கேள்வி கேளு. அந்த டேரக்டர் நேம் நான் சொல்கிறேன், லொல்லு சபாவோட டேரக்டர் ராம் மோகன் சொல்லிட்டு, அவர் ஒரு ஆடியோ லான்ச்சு கூப்பிட்டு போகும்போது என்கிட்ட சொன்னது, அவர் சொன்ன வார்த்தை இப்போ வரையும் என் மனசில் கேட்கும். எந்த ஒரு ஃபீல்டை நீ எடுத்தாலும் 100% நீ கொடுத்தியான்னு உன்னை நீ கேள்வி கேளு. அந்த கேள்வியை கேட்டு உன் மனசாட்சி ஒரு பதில் சொல்லும். இல்லை நான் கொடுக்கல, இல்லை நான் கொடுத்தோம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீ அந்த ஃபீல்டு திருப்பி போகாது. இல்லை நான் கொடுக்கலன்னு சொல்லும் பொழுது திருப்பியும் அதை சூஸ் பண்ணி கிடைக்கும் அப்படின்னாரு. அங்கேருந்து அவர் சொன்ன உடனே மறாத நாள் வேலையை விட்டு நின்ன, கஷ்டப்பட்டேன். ஒரு ட்ரைனர் வச்சு வெயிட் எப்படி கம்மி பண்ணணும்னு பண்ணி 85ல் தான் நான் சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் என்னை பிக் பண்ணேன். ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, இதுலேருந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இப்போ டிவிஷன்ஸ் இப்போ சொல்லியாச்சு எல்லாமே இல்லையா? ஸ்கூல் லெவலாக இருந்தால் எப்படி வரணும், நீங்கள் ஸ்கூலில் கிரிக்கெட் இல்லைனாலும் உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு அகாடமி இல்லைனாலும் நீங்கள் எப்படி உள்ளே வரணும், எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ அடிப்படை அப்படின்றது ஒரு அகாடமியில் நீங்கள் சேரணும், உங்கள் பொட்டன்ஷியலையும் உங்கள் டேலண்ட்டையும் நீங்கள் காட்டணும். அப்படி இல்லைனாலுமே அவங்க உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க, அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையிலே திறமையாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் அங்கேருந்து கிரிக்கெட்டே அவங்கள எடுத்துகிட்டு போகும், அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். அது அங்கேருந்து ஜோனாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சென்னையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அந்த கிரிக்கெட் லைஃப்பை வந்து அப்படியே உங்களுக்கு ட்ராவல் பண்ணி கொண்டுட்டு போகும். இதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆளை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. எதுவுமே எனக்கு கிடைக்கல, எதுவுமே எனக்கு நடக்கலை அப்படின்னு எதுக்குமே முயற்சி பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எதுவுமே வந்து சேராமல் இருக்கும். நம்மளுக்கு கைட் பண்ணுற ஒரு ஆள் வேணுமா, அந்த ஆள் யார் அப்படின்றத நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். உங்கள் ஏரியாலேயே உங்களை மாதிரியே ஒருத்தன் கிரிக்கெட்டுக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி தேடி அலைஞ்சு ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கும், அவனை தேடி பிடிங்க. அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு அகாடமிக்கு ஸ்ட்ரெயிட்டாக விசிட் பண்ணி, நான் இப்படி இருக்கேங்க, நான் இது படிக்கிறேன், என் ஏரியாவில் ஸ்கூலில், என் டிஸ்ட்ரிக்டில் வந்து அகாடமி இல்லை, நான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராக நான் ஒரு ப்ரொஃபஷனல் கேரியராக சூஸ் பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டேரெக்டாகவே நேரில் போய் கேளுங்க. ஓகே, இதுதான் வந்து அண்ணனோட கம்ப்ளீட் கிரிக்கெட்டோடைய லைஃபு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த கிரிக்கெட்லேருந்து டென்னிஸ் பால் சேஞ்ச் ஓவர் அது எப்படி நடந்துச்சு, இடையில வந்து அண்ணன் கிரிக்கெட்டை விடுறதுக்கு வந்து ரீசன் என்ன, அதெல்லாம் வந்து அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம்.